வணக்கம். இதுவரை செய்யப்பட்ட ஆய்வுகளில் இருந்து விண்வெளியை பற்றி நாம் தெரிந்து கொண்டது 0.1% கூட இருக்காது என்பதே உண்மை. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தகவலிலிருந்து விண்வெளியை பற்றி நீங்கள் அறிந்திடாத சுவாரஸ்யமான மிரள வைக்கும் 10 தகவல்களை பார்க்கலாம். மிகப்பெரிய நட்சத்திரம் எது என்று கேட்டால் உடனே சூரியன் என்றுதான் நாம் அனைவரும் பதிலளிப்போம். ஆனால் நான் சொல்லப் போகும் நட்சத்திரத்திற்கு அருகில் சூரியன் வெறும் சுண்டக்காய் அளவு கூட இல்லை என்பதே உண்மை. விண்வெளியில் இருக்கும் மிகப்பெரிய நட்சத்திரத்தின் பெயர் UY ஸ்கூட்டி. இந்த நட்சத்திரம் சூரியனை விட 1200 மடங்கு பெரியது. குறைந்தபட்ச வெப்பநிலையை அப்சல்யூட் ஜீரோ என்பார்கள். முழுமையான 0 என்று அழைக்கப்படும் இதன் உண்மையான மதிப்பு -273.15 டிகிரி செல்சியஸ். பூமியில் இருந்து 5000 ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள நெபுலா என்ற நட்சத்திரத்தில்தான் 272 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய நிலாவின் பெயர் கேனிமேட் என்பதாகும். இந்த நிலா ஜூபிட்டர் கிரகத்திற்கு சொந்தமானது. இந்த கிரகத்திற்கு கலிஸ்டோ, ஐஓ மற்றும் யூரோப்பா என இன்னும் 3 பெரிய நிலாக்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய மண்டலத்தில் தண்ணீர் மற்றும் காற்று மண்டலம் உள்ள நிலா சனி கிரகத்தின் டைட்டன் நிலாதான். சூரிய மண்டலத்தின் 2வது பெரிய நிலாவாகவும் உள்ளது. பூமிக்கு பிறகு தண்ணீர் மற்றும் காற்று மண்டலம் உள்ள ஒரே கோள் டைட்டன் நிலா மட்டுமே. டைட்டனில் ஏகப்பட்ட நதிகள் மற்றும் கடல்கள் இருக்கிறது. பொதுவாக நிலாக்களுக்கு காற்று மண்டலங்கள் இருப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பூமியின் வயது ரேடியோமெட்ரிக் வயது கணக்கெடுப்பின்படி தோராயமாக 4.54 பில்லியன் ஆண்டுகள் வயதாகிறதாம். இன்னும் சுமார் 7.5 ஆண்டுகள் நீடித்து உயிர் வாழ்மாம் நம் பூமி. நாசாவின் ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் 2017ஆம் ஆண்டு 7 புதிய சூரிய மண்டல புறக்கோள்களை கண்டுபிடித்தது. இந்த 7 புறக்கோள்களும் தண்ணீருடன் இருப்பது ஆச்சரியம். இதில் 3 புறக்கோள்கள் மட்டுமே உயிர் வாழ தகுதியுள்ளதாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 5505 டிகிரி செல்சியஸ் ஆகும். சூரியனின் மைய வெப்பநிலை சுமார் 15 பில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்கின்றனர் விஞ்ஞானிகள். சூரியனின் மேற்பரப்பு வெப்பத்தில் 1% கூட பூமியின் மேல் விழவில்லை என்பதுதான் உண்மை. ஜூபிட்டர் கிரகத்தின் படத்தை நீங்கள் நன்கு கவனித்திருந்தால் நிச்சயம் இந்த சிவப்பு புள்ளியை கவனித்திருப்பீர்கள். ஜூபிட்டரில் காணப்படும் சிவப்பு புள்ளி ஒரு ராட்சச சூறாவளி என்பதே உண்மை. மனித இடத்திற்கு தெரிந்து சுமார் 400 ஆண்டுகள் ஓய்வே இல்லாமல் ஒரே இடத்தில் மணிக்கு 270 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சூறாவளி சுழன்று கொண்டிருக்கிறதாம். ஒரே இடத்தில் 400 ஆண்டுகளாக சுழன்று கொண்டிருக்கும் இந்த சூறாவளி விண்வெளியின் பிரமிப்புகளில் ஒன்று. பூமியின் சுழற்சி வேகம் சந்திரனால் பாதிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? சந்திரனின் தாக்கத்தினால் பூமியின் சுழற்சி வேகம் குறைந்து ஒரு நாளைக்கு கூடுதலாக 1.7 மில்லியன் செகண்டுகள் நமக்கு சேர்க்கப்பட்டுள்ளது. நாம் 18ஆம் நூற்றாண்டில் செலவிட்ட நேரத்தை விட தற்போது 2.3 மில்லியன் செகண்டுகள் அதிகமாகி உள்ளது என்பதுதான் உண்மை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் டைனோசார்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வெறும் 23 மணி நேரம் மட்டுமே ஒரு நாளுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. நமது சூரிய குடும்பத்தில் மெர்க்குரி மற்றும் வீனஸ் கிரகத்திற்கு நிலவுகள் இல்லை என்பதுதான் உண்மை. செவ்வாய் கிரகத்திற்கு போப்பாஸ் மற்றும் டைமாஸ் என 2 நிலவுகள் உள்ளது. சனி கிரகத்திற்கு மட்டும் 62 நிலாக்கள் உள்ளது என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய உண்மை. அதிலும் சனி கிரகத்தின் டைட்டன் தான் 2வது பெரிய நிலா என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல வியாழன் கோளுக்கு 66 நிலாக்கள், யுரேனஸ் கிரகத்திற்கு 27 நிலாக்கள், நெப்டியூன் கிரகத்திற்கு 13 நிலாக்கள். மொத்தமாக சூரிய குடும்பத்தில் மட்டும் சுமார் 193 நிலாக்கள் உள்ளது என்பதுதான் விண்வெளியை பற்றி நீங்கள் அறிந்திடாத உண்மை.
மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.